வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சின்ன யூடியூபர் என்ன பெருசா சொல்லிருப்பான்னு நினைக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசிய அரசியல் எந்த கட்சியை குறித்தது அல்லது எந்த கட்சிக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு, டேட்டா தெரியாம தளபதி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அவர் மேல ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அது சரியா? தளபதி விஜய் அவர்கள் பேசுறது தவறா? இரண்டாவது கல்வி விருது வழங்கும் விழாவில் தளபதி விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காருங்கிற இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம டீகோட் பண்ண போறோம். தளபதி விஜய் அவர்கள் பேசுறது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுடைய கருத்துக்கள் மூலியமா நான் இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோக்களை தொடர்ச்சியா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. அதையும் தாண்டி இன்னும் நம்ம என்னென்ன பிரச்சனை குறித்து பேச வேண்டியது இருக்கு, உங்களுக்கு இந்த தலைப்புகள் எல்லாம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற தலைப்புகள் எல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நம்மளும் பேசுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். தளபதி விஜய் அவர்கள் நடத்தி வரும் கல்வி விருது வழங்கும் விழா போன வருஷத்தை விட இந்த வருஷம் மீடியாக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தளபதி விஜய் அவர்கள் பேசக்கூடிய முதல் மேடை. எப்படியும் அரசியலை பத்தி ஆழமாக பேசுவார், இல்ல கான்ட்ரவர்சியாக பேசுவாரு. அதை வச்சு அடுத்த 3 நாளுக்கு நம்ம விவாதங்கள் நடத்தி நம்மளோட பொழப்ப ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் ஏமாற்றம் தான். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் வெறும் 10 நிமிஷம் தான் பேசினாரு. அதுலயும் அரசியலை மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டாரு. அவர் எப்படி பேசியிருந்தாலும் பரவாயில்லப்பா, அதை நாங்க கான்ட்ரவர்சியா மாத்துவோம் அப்படின்னு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை கான்ட்ரவர்சியா மாத்திருக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் பேசியதுல முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் போதை கலாச்சாரம். இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு. போதை பழக்கத்தை தடுக்க தமிழகத்தை ஆளும் திமுக அரசு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்னதை யாருமே மறுக்க மாட்டாங்க, உடன்பிறப்புகளை தவிர. ஏன்னா நம்ம கடந்த 3 வருடங்களா பார்த்துட்டு இருக்கோம், போதைப் பொருட்களோட கலாச்சாரம் எவ்வளவு அதிகமா இருக்கு, போதைப் பொருட்கள் விற்பனை எவ்வளவு அதிகமா இருக்கு, போதைப் பொருட்கள் குற்றங்கள் எவ்வளவு அதிகமா இருக்குங்கிறத கடந்த 3 வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதயநிதி அவர்களோட வலதுகரமாக இருந்த ஜாபர் சாதி கஞ்சா கடத்ததுல இருந்து விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் கடத்தின வரைக்கும் இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வரை எவ்வளவு போதை வழக்குகள் பதிவாயிருக்கு, எவ்வளவு போதை கலாச்சாரம் அதிகமா இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தமிழகத்துல ஆளும் திமுக அரசு போதைகளை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கோ இல்ல போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்கோ இந்த போதையில் நடைபெறும் குற்றங்களை தடுக்கிறதுக்கோ எந்த விதமான முயற்சியும் எடுக்கலங்கிறது நிதர்சனமான உண்மை. சோ அதுதான் மையப்படுத்தி தளபதி விஜய் அவர்கள் நேற்று இந்த விஷயத்தை குறிப்பா பேசியிருந்தாரு. அதுவும் ஆளுங்கட்சிகள் இதை தடுக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதை பத்தி நான் பேசவும் வரல, ஏன்னா அது அரசியலுக்கான இடம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு நம்மளை பார்த்துக்கணும், நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தியும் கருத்தும், இந்த செய்திக்கும் கருத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை மாணவர்கள் தெரிந்து கொண்டால் சமூக வலைத்தளங்களில் பொய் செய்திகள் பரப்புவதை கண்டறிய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இது உண்மையான விஷயங்க. நம்மள பல பேருக்கு செய்தி எது கருத்துங்கிற இந்த ரெண்டுக்கும் இருக்கான வேறுபாடும் வித்தியாசமும் தெரியுதில்ல. செய்தியையும் கருத்தையும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பல பேரோட கருத்துக்களையும் செய்தியா நம்ம எடுத்துக்கிறோம். கருத்துங்கிறது ஒரு தனிநபர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி அவருடைய கருத்துக்களையோ இல்ல அந்த விஷயத்தின் மீது உள்ள அவருடைய அனுமானத்தையும் சொல்றதுதான் கருத்து. செய்தி அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க. ஒரு விஷயம் தீர ஆய்வு செய்து அதன் பிறகு கடைசியாக இதுதான் உண்மை அப்படின்னு பொதுவில் மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் செய்தி. தளபதி விஜய் அவர்கள் இன்று ஆளும் கட்சி திமுக எதிராக குற்றச்சாட்டுகளை முன் வைத்தார் அப்படின்னா இது செய்திங்க. இதுவே தளபதி விஜய் அவர்கள் இன்று ஆளுங்கட்சிக்கு எதிராக பல முக்கிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்துக்கும் இந்த செய்திக்குமே வேறுபாடு நிறைய இருக்கு. அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால சோசியல் மீடியாவுல சொல்ற நிறைய பேர் அவங்களோட கருத்தை தான் சொல்றாங்களே தாண்டி ஒரு உண்மைத்தன்மை, ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறத செய்தியா சொல்றது இல்ல. ஒரு விஷயத்த குறித்து அவங்களோட கருத்தை தான்
தெரியப்படுத்துறாங்க. அதனால சோசியல் மீடியால வர்றது எதுவுமே நம்ம அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அது உண்மையா, அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னா நம்ம தேர்ந்து ஆராய்ந்து எடுத்து அது செய்தியா நம்ம மாத்திக்கணும். இல்ல அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தா அதை நம்ம தவிர்த்தணும். சோ அதான் தளபதி விஜய் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க. உங்க நண்பர் ஒருவர் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டால் அவரை நல்வழிப்படுத்துங்கள். அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் என் ஃப்ரெண்டு, அதை நான் கேட்க மாட்டேன், அவனுக்கு சப்போர்ட்டா தான் நிப்பேங்கிறது ஒரு நல்ல நட்பு கிடையாது. என் நண்பன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறான பாதையில் செல்கிறான் அப்படின்னா அவனை இது தப்புட இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி அவனை மீட்டு கொண்டு வரதும், அவன் செய்த தவறுல இருந்து மீட்டு கொண்டு வந்து அவனை நல்வழிப்படுத்துவன் தான் உண்மையான நல்ல நண்பன். அது மாதிரி உங்க நண்பர்கள் யாராவது தவறான பாதையில் சென்று இருந்தாலோ அவங்களை மீட்டு கொண்டு வாங்க, அவங்களை அந்த வழிக்கு செல்ல விடாதுங்க, அவங்களை நல்வழிப்படுத்துங்க அப்படின்ற விதமா தளபதி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. இது கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. சே நோ டெம்பரரி பிளஸர்ஸ் அண்ட் சே நோ ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களை அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அங்க அரங்குல கூடியிருந்த மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் சொல்லி உறுதிமொழி எடுக்க சொன்னாரு. இந்த விஷயம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்ல விஷயமாவே தெரிஞ்சிச்சு. இதற்கு பிறகுதான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது இவர் பேசுனது எதுவுமே பெருசா கான்ட்ரவர்சியா இல்லையே, ஆனா ஏதோ ஒரு விஷயம் நம்ம கான்ட்ரவர்சியா மாத்தணும் அப்படின்றதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒன்னான நியூஸ் 18 தமிழ்நாடு இவர் பேசின ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியா மாத்த முயற்சி பண்ணிருக்காங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் தேவை. அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் துறை ரீதியாகவும் நல்ல தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். நன்கு படித்தவர்கள் அரசியலுக்கும் வர வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை தளபதி விஜய் அவர்கள் நேற்று சொல்றாரு. இதோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலுமே சிறந்த ஒரு தலைவனா ஒருத்தன் வரும்போது அதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குற்றங்கள் களையப்படும், ஊழல்கள் அழிக்கப்படும் அப்படிங்கறது இதோட பொதுவான கருத்து, எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனால் இத வேற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா மாத்தணும்ன்றதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படின்ற ஒரு செய்தி சேனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் டேட்டா தெரியாம பேசுறாரு, அவர் பேசுறது தவறான கருத்து, தமிழ்நாட்டு அரசியல ஏற்கனவே படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு டேட்டாவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு புரியல. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் சொன்னது எல்லா துறைக்கும் தலைவர்கள் வேண்டும், நன்கு படிச்சவங்க அரசியல் துறையும் தேர்ந்தெடுங்க, நீங்க கலெக்டரா மட்டும் போக வேணாம், மருத்துவரா போக வேணாம், எல்லா துறைக்கும் போற மாதிரி அரசியல் துறையும் தேர்ந்தெடுவாங்க, அரசியல் துறைக்கும் நல்ல தலைவர் தேவைப்படுதுன்றதா தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுல தளபதி விஜய் அவர்கள் எங்க இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல்ல படிக்காதவங்க இருக்காங்க, இல்ல படிக்காதவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எங்கேயுமே சொல்லல. ஆனால் அவர் சொன்னதுக்கு முரண்பாடாக இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு செய்தி சேனல் பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் டேட்டா தெரியாம பேசுறாரு, இங்க தமிழ்நாட்டிலையும் படிச்ச அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, திமுக இத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க, அதிமுக இத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு டேட்டாவை கொண்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு? அவர் பேசுறது அப்படி இருந்தால் நீங்க அதுக்கான ஒரு டேட்டா கொண்டு வந்தீங்கன்னா சரி. அவர் பேசியோட காரணம் வேறவையா இருக்கு, நீங்க அதுக்கு முரண்பாடாக ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட செய்தியா கொண்டு போய் கொடுக்குறீங்க. இந்த செய்தியில உண்மைத்தன்மை இல்லை, ஆனா அந்த மக்களுக்கு தெரியாது, இது உண்மைன்னு நம்புவாங்க. இதைத்தான் தளபதி விஜய் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இந்த கருத்துக்கும் இந்த செய்திக்கும் இடையே இருக்க வேறுபாடை புரிஞ்சுக்கணும்னு. ஆனா இந்த வேறுபாடை இன்னைக்கு இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இவ்வளவு ஆர்வமா சட்டத்தை காக்கணும், மக்களுக்கு வழிகாட்டணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஏன் ஆளும் கட்சியை கேள்வி கேட்கறது இல்ல? இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க திமுக கட்சியை நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நாங்க அரசியலுக்கு வந்த உடனே எங்களோட முதல் கையெழுத்து நீட் விலக்கா இருக்கும் அப்படின்னாங்க, அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து மதுவிலக்காக இருக்கும்னாங்க, அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா? எதுக்காக ஓசூர்ல 12 விமான நிலையம், எதுக்காக பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க திட்டத்தை கைவிடுறதுக்கான முயற்சி கூட மேற்கொள்ள மாட்டேங்கிறீங்க? அங்க மக்கள் அவ்வளவு போராட்டம் பண்ணி எதற்காக நீங்க அங்கேயே நிக்கிறீங்க, எதுக்காக விமான அமைச்சா ஆகுவீங்க அப்படின்னு விடாப்படியா இருக்கீங்கன்றத அந்த தமிழக அரசை பார்த்து, திமுக அரசை பார்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய வழக்குல இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஆளும் கட்சிக்கு, அதாவது எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, இப்ப திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியோட கைப்பாவையாக மட்டுமே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க?
உண்மையான செய்தி, ஒரு 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 குற்றம் நடக்கிறது, இதுல ஒரு திட்டம் அறிவிக்கப்படுதுன்னா அங்க ஒரு குற்றம் நடக்கும் கள ஆய்வுக்கு செய்து அங்க என்ன உண்மையான கள நிலவரம் என்ன, அங்க என்னென்ன மறைக்கப்படுகிற விஷயம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அரசாங்கம் சொல்ல தயங்குற அல்லது அரசாங்கம் மறைக்கக்கூடிய செய்திகளை கூட மக்களுக்கு கொண்டு வரதான் மீடியாவோட வேலை. அரசாங்கம் கொடுக்கிற அறிக்கைகளை மட்டும் படிச்சு அறிவிப்பு கொடுக்கிறது மீடியாவோட வேலைகள் கிடையாது. மீண்டும் மீண்டும் மீடியாக்கள் தொடர்ந்து மக்களை தவறான புரிதலுக்கு உள்ளாக்குறதும் தவறான வழிக்கும் கொண்டு செல்லும் செயலை மட்டுமே மெயின்ஸ்ட்ரீம் மீடியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.